தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கு பாதுகாப்போடு இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். சுகமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். சமாதானமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா நாங்கள் எல்லாரும் உன்னதமானவரே உம்முடைய மறைவில் தங்கி இருக்கிறோம். சர்வ வல்லவரே உம்முடைய நிழலில் தங்கி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நீர் எங்களுக்கு அரண், நீர் எங்களுக்கு சத்தியம், நீர் எங்களுக்கு பரிசையும் கேடகமுமாய் இருக்கிறீர். இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இவைகளை குறித்து எங்களுக்கு பயம் இல்லை ஆண்டவரே. 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது. ஆமென். நீர் எங்களுக்கு துணையாய் இருக்கிறபடினால், உம்மை நாங்கள் சொந்த இரட்சகராய் கொண்டிருக்கிறபடினால், நீர் எங்களுடைய குல தெய்வமாய் இருக்கிறபடினால் பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. வாதை எங்களுடைய கூடாரத்தை அணுகாது. எங்களுக்கு நீர் அதிகாரத்தை தந்திருக்கிறீர். அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள கிருபை தந்திருக்கிறீர். நாங்கள் கூப்பிட்டால் எங்களுக்கு பதில் நிச்சயம் என்கிற தைரியத்தை தந்திருக்கிறீர். அந்த விசுவாசத்தோடு உம்மை துதிக்கிறாண்டவரே. அல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் தேவனின் அடைக்கலமே. என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவான். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் காபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. தேவன் உன் காபரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர்
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் அவர் செட்டையின் கீழ் தேவனே எங்களை பாதுகாப்பவரே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமநேசரவர். என்னை தப்புவித்தேன் முற்றும் ரட்சிப்பாரே. அவர் செட்டையின் கீழ் நல்ல விசுவாசத்தோடு அவர் செட்டையின் கீழ் ஆண்டவர் தான் என்னை பாதுகாத்து என் குடும்பத்தை வேலி அடைத்து தீங்கு உள்ள வராதபடி ஆமென் கண்ணின் மணி போல அவர் காத்து வழி நடத்துகிறார் என்று எத்தனை பேரால தைரியமா சொல்ல முடியும்? நல்ல கரங்களை அசைத்து கத்தரை துதிங்க பார்க்கலாம். சத்துரு எத்தனையோ விதங்களிலே முயற்சித்தான். ஆமென் அல்லேலூயா. நம்மோடு கூட போராடி கொண்டே இருந்தான். நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய ஐஸ்வர்யங்களை, நம்முடைய நன்மைகளை எல்லாம் திருடுவதற்கு அவன் பல விதங்களிலே வகை தேடினான். ஆனால் கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கியது. அதெல்லாம் நினைச்சு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்தும் நல்ல ஒரு நேரம். அவர் மாட்சிமை உடையவர். அல்லேலூயா. அவர் மகிமையின் தேவன். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும், எந்த மனுஷனாக இருந்தாலும் அவருடைய உயர்வு அவர் கையில் தான் இருக்கு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில தான் இருக்கு. ஆமென். அவருடைய மனதில் இருக்கிற திட்டங்கள் பெரியது. அவருடைய எண்ணங்கள் மேலானது. அவருடைய நோக்கங்கள் ஆமென் கிரகிக்க முடியாதது. கர்த்தர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களெல்லாம் குறித்து அவர் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறார். உங்களெல்லாம் குறித்து அவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்களும் நான் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள், விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிறவர். நம்முடைய பெயர்களை எல்லாம் அவர் பிரஸ்தாபப்படுத்துகிறவர். நம்முடைய தலையெல்லாம் அவர் நிமிர பண்ணுகிறவர். நம்முடைய எல்லைகளை எல்லாம் அவர் விரிவடைய செய்கிறவர். கனத்திற்குரியவர்களாய் மாற்றுகிறவர். யாரெல்லாம் உண்மையா கர்த்தரை தேடுறாங்களோ, உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, ஆமென், அவங்களெல்லாம் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தமமா யார் அவரை சேவிக்கிறார்கள்? உத்தமமா யார் அவரை ஆராதிக்கிறார்கள்?
உத்தமமா யார் அவருடைய வழிகளிலே நடக்கிறார்கள், இவர்களுடைய வாழ்வில் அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே முழு பலத்தோடு துதிப்போம், முழு மனதோடு துதிப்போம், முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கரத்தில் இருக்கின்றதே, ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே, எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆராதனை ஆராதிப்போம், ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்போம், உந்தன் நாமம் உயர்த்தி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர்புகழும் கரத்தில் இருக்கின்றதே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே, எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை உயர்த்தி ஆடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி. இயேசுவே. சத்தியமும் ஜீவனுமே கரத்தில் இருக்கின்றதே. ஆமென். இயேசுவே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே, எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை தேவனே. இயேசுவே. உந்தன் நாமம் உயர்த்தி. ஆவியானவரே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். இயேசுவே. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும். ஆவியானவரே. யார் கர்த்தாவே, உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்,
தேவன் நம்முடைய ஜனங்களின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே, யார் வானத்திலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ அறிக்கிட்டு பாடுங்க. யார் கர்த்தாவே? ஓ யார் வானத்திலோ திமரஷந்தனரவா? யார் கர்த்தாவே? உமக்கு நிகர் ஒருவருமே இல்லை ஆண்டவரே. மிகவும் பெரியவரே, ஒப்பிட முடியாதவரே. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோ. ஆமென். ஓ இன்று ஆக மகிழ்வோ. ஆவியானவரே, அல்லேலூயா சொல்லுவோம். வெற்றி உண்டு. அல்லேலூயா. யாதரவா தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. நம் கர்த்தர் செயல் இது. ஆமென். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்து வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோ. ஆமென். ஓ இன்று ஆக மகிழ்வோ. சந்தோஷமா? அல்லேலூயா. இந்த நாள் வெற்றியின் நாள். ஓ அல்லேலூயா. உங்க காரியங்கள் கைகூடி வரும் நாள். ஓ ஆமென். அல்லேலூயா. வெற்றி உங்களை தொடருகிறது. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி வெற்றி தருபவரே,
வெற்றி தருபவரே, வெற்றி வாழ்வை தருகிறவரே, எங்கள் வேலைகளில் வெற்றியை தருபவரே, எங்கள் தொழில்களில் வெற்றியை தருபவரே, எங்கள் படிப்பில் வெற்றியை தருகிறவரே, எங்கள் குடும்பத்தில் வெற்றியை தருகிறவரே, எல்லா கைகளின் கிரியைகளிலும் வெற்றியை தருகிறவரே, எங்கள் பிரயாணங்களில் வெற்றியை தருகிறவரே, எங்கள் பிரயாசங்களில் வெற்றியை தருகிறவரே, எல்லா விதங்களிலும் வெற்றியை 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 எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. தாவீதின் வெற்றியை கோலியாத்தால பறிக்க முடியல. தாவீது வலிமையானவனா, கோலியாத் பெரியவனான்னு பார்த்தா கோலியாத் தான் பெரியவன். ஆனா கோலியாத்தால தாவீதை மேற்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. தாவீதினுடைய வெற்றியை சவுலால பறிக்க முடியல. முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். தேவன் அவரை தெரிந்து கொண்டதெல்லாம் உண்மைதான். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவன் தோளுக்கு கீழே இருந்தாங்க, உண்மைதான். ஆனா ஒரு இளைஞன் தாவீத அந்த சவுல் தோற்கடிக்க ஆண்டவர் விடல. அவன் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. பெலிஸ்தர்கள் எல்லாரும் ஏராளமா எதிர்த்து தாவீதுக்கு விரோதமாய் வந்தாலும் பெலிஸ்தியர்கள் தாவீதை ஜெயிக்க முடியல. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அசீரியர்கள் முற்றுகையிட்டாலும் அவர்களால் எசேக்கியா ராஜாவை தோற்கடிக்க முடியல. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் இந்த தேவ மனிதர்களோடலாம் இருந்தார். 31 ராஜாக்கள் கானான் தேசத்தில் இருந்தாங்க. 7 வகையான அரக்கர்கள் இருந்தார்கள், ஜாதி ஜாதியா. அந்த நாடு முழுவதிலும் அவர்கள் பரம்பி இருந்தார்கள். ஆனால் யோசுவாவுக்கு முன்பாக அவர்கள் நிலை நிற்க முடியல. யோசுவாவை அவர்கள் தோற்கடிக்க முடியல. கர்த்தர் பெரியவராய் இருந்தார். அதே ஆண்டவர் தான் உங்களுக்கு எனக்கும் துணையா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுக்கு வெற்றியை தருகிறவரே. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல எங்க காரியங்களெல்லாம் ஜெயமாய் மாற்றுகிறவரே, ஸ்தோத்திரப்பா. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் நீங்க எங்களுக்காக ஜெய கொடி ஏற்றுகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாபிலோனியர்கள் இஸ்ரவேலர்களை சிறைபிடித்தார்கள். எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய கரம் எப்பொழுதுமே ஓங்கி இருக்க விடல. நிரந்தரமாகவே அவர்கள் அடிமைகளாக இருக்க இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் அனுமதிக்கல. அவர்களை விடுவித்தார். எந்த எகிப்து இஸ்ரவேலை அடிமைப்படுத்தியதோ அந்த எகிப்தை மேற்கொள்ளும் அபிஷேகத்தை, அந்த மேற்கொள்ளும் கிருபையை, வெற்றி பெறும் வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து மறுபடி தன்னுடைய வார்த்தையின்படி அவர்களை விடுதலையாக்கினார். மறுபடியும் அவர்களை சுதந்திரவாளிகளாய் மாற்றினார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் நமக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நம்ம எதை குறித்தும் பாரப்பட வேண்டாம். இந்த காரியத்தில் நான் தோல்வி அடைஞ்சிருவேனோ, இந்த விஷயம் ஃபெயிலியர் ஆயிருமோ, இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட் ஆயிருமோ, இதுக்காக பிரயாசப்பட்டன, இதுக்காக அலைஞ்சன, இது கைகூடி வராமல் போய்விடுமோ. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, சரீரத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, பண பிரச்சனை ஏதாவது வந்துருமோ, ஏமாற்றம் வந்துருமோ, வீணா அலைய வேண்டியது இருக்குமோ, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேர் தைரியமா தாவீதை போல அறிக்கையிட முடியும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு 3 முறை அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக
யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா என் முன்னே. ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான், அவர் தஞ்சோன்னு சரண்டர் ஆயிடும். அவர் மேல நம்ம நம்பிக்கை வந்துடணும். அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிடணும். அவரை தேட ஆரம்பிச்சிடணும். அவர்கிட்ட நம்முடைய பாரங்களை இறக்கி வச்சிடணும். நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிடணும். அவ்வளோதான். எப்பவும் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பாவை பார்த்து உங்கள் முன்பாக அவர் இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அப்படி ஒரு உணர்வோடு அல்லேலூயா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு உள்ளத்தின் உம் சித்தம் இதயத்தின் பரலோக தேவனே, எங்கள் இதயத்தின் வாஞ்சையை வெளிப்படுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராயிருப்பதற்காக நன்றி. இன்று உடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் கர்த்தர் அதை செய்வீராக. உம்மிடத்தில் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ கர்த்தர் அதை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்று இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.